ஐயனார் துணை சீரியல்ல இப்ப நம்ம சேரனும் சந்தாவும் ஒரு குளத்தங்கரையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பல்லவன் தான் கொஞ்சம் தள்ளி நின்னு யாராச்சும் வராங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப 2 ஹிந்திக்காரங்க வராங்க. நம்ம பல்லவன்கிட்ட இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஏன் இங்க நான் நின்னா உனக்கு என்ன அப்படின்னு பல்லவன் அவங்களையே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம சேரன் சந்தாவ வா இப்படியே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாப்ல. இல்ல இல்ல பிரச்சனை பெருசாயிடும், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நேரா அங்க உங்க வீட்டுக்கு தான் தேடி வருவாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு சந்தா வேணாம் அப்படின்றாங்க. சரி நேராச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சந்தா கிளம்பி போகும் பொழுது கரெக்டா சந்தாவோட அப்பா வந்து நிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, சந்தாவை பார்த்து திட்டு திட்டுன்னு திட்டுறாப்ல. அதான் 6 மாசம் டைம் கொடுத்துருக்கீங்கல்ல அப்படின்னு நம்ம சேரன் சொல்ல, அதெல்லாம் சும்மா தான் சொன்னேன், எப்பயுமே என் பொண்ணை உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, நீ இங்க வந்திருக்கிறத மாப்பிள்ளை மட்டும் பார்த்தாரு அவ்வளவுதான், அவர் கொன்னுப்புடுவார் உன்னைய, ஒழுங்கா கிளம்பி ஓடிடுங்க அப்படின்னு சந்தாவோட அப்பா நம்ம சேரனை மிரட்டிட்டு சந்தாவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிடுறாப்ல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம சேரனும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்படியே இங்க நம்ம வானதியோட மெடிக்கல் ஷாப்பை காமிக்கிறாங்க. வியாபாரமும் நல்லா போகுது, ரொம்ப கூட்டமாவும் இருக்கு. நம்ம பாண்டி பாக்குறதுக்காக வராப்லையாட்டுக்கு ஆளுங்க நிக்கும், வெளியில வந்து உக்காந்துடுறாப்ல. கூட்டம்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வானதியை நம்ம பாண்டியை பார்த்து ஏன் இங்க நின்றுகிட்டு இருக்க, கடைக்குள்ளார வந்திருக்கலாம்ல அப்படின்னு பேசி கூப்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கேயே சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுது நம்ம டாக்டர் டியூட்டியை முடிச்சுட்டு போறாரு. அப்ப எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு போகும்பொழுது நம்ம வானதி டாக்டர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறாருல்ல அப்படின்னு பாண்டிக்கு சொல்ல, பாண்டிக்கு லைட்டா கடுப்பாகுது. இந்த பக்கம் நம்ம நிலா சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சேரன் தான் இல்ல இல்லையா. அப்ப நம்ம சோழன் நிலா அப்படின்னு கத்திக்கிட்டே வரும்பொழுது நம்ம நிலா பதட்டத்துல சுட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பெருசா ஒன்றும் சுட்டுக்கல, இருந்தாலும் நம்ம சோழன் பதறி போறாப்ல, தண்ணியெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணி விடுறாப்ல. அப்ப ரொமான்ஸ் பண்றேங்கிற பேர்ல கவிதை சொல்றேன் அப்படின்னு அறுத்துக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டா நம்ம பாண்டி வந்துடுறாப்ல. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் விளைவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியும் சோழனும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நிலாவோட அப்பா வர்றாங்க. இங்க ஒரு கல்யாணத்துக்காக வந்திருப்பாங்களாட்டுக்கு, சென்னை வரைக்கும் வந்துட்டு பொண்ணை பார்க்காம போக முடியுமா, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம நடேசனும் வராப்ல. நடேசன் வந்த உடனே நிலாவோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நிலா வந்து பாத்தீங்கன்னா நடேசன் கிட்ட சரியா பேசல. இதை வந்து பாத்தீங்கன்னா அவர் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.